السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் உங்களோடு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பிலே உரையாட இருக்கின்றோம். அது என்ன தலைப்பு என்று கேட்டால், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் முன்னோருக்கும் பின்னோருக்கும் எல்லோருக்கும் செய்த உபதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் சம்பந்தமான தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், நல்லவர்கள், இமாம்கள் பலரும் அடிக்கடி எல்லோரும் தமக்கிடையிலே செய்து கொண்ட ஒரு வசியத்து சம்பந்தமாகவும், ஒவ்வொரு வாரமும் நாம் செவிமடுக்கக்கூடிய ஒரு வசியத்து சம்பந்தமாக நாம் இன்று உரையாட இருக்கின்றோம். அது என்ன வசியத் யாருக்கு தெரியும்? நான் கடைசி சென்ன பாயிண்ட்டையாவது விளங்கினா சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்கக்கூடிய வசியத். ஜும்மாவுடைய உரையில் என்ன வசியத் சொல்லுவாங்க? தக்குவா. தக்குவா சம்பந்தமாகத்தான் நாம் இன்று உரையாட இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் தக்குவாவை உருவாக்குவதற்காகத்தான் அவ்வளவு சிரமப்பட்டோம். நிறைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்தோம். ஆனால் இந்த தக்குவாவை எவ்வாறு நாங்கள் உருவாக்கிக் கொள்வது, என்பதை பற்றித்தான் நாம் இன்று உரையாட இருக்கின்றோம். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், தக்குவா சம்பந்தமாக நாங்கள் புரிய வேண்டிய முதலாவது விடயம், தக்குவா என்று சொன்னால் என்ன? தக்குவா என்று சொன்னால் என்ன? இறையச்சம் என்று லேசாக சொல்லிடுவோம், அப்படித்தானே? இறையச்சம் என்றால் என்ன? நாம் இன்று ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசத்தை பார்ப்போம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக யமன் தேசத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஒரு உபதேசம் சொன்னார்கள். என்ன உபதேசம்? இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த, நீர் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வீராக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதை பற்றி சொல்லும்பொழுது, வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், உங்களுக்கு முன்னால் இருந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்கள் எல்லோருக்கும் நாம் செய்யக்கூடிய வசியத், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எனவே குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களிலே எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு வசியத்து தான், அறிவுரை தான் அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது. எனவே அந்த அல்லாஹ்வை அஞ்சுதல், இறையச்சம் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். அது நாங்கள் பல தடவைகள் ரமதான் மாதத்திலே கேட்டிருப்போம், ஆனால் மறந்திருப்போம். பல அறிஞர்களும் பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை அதற்கு சொல்கிறார்கள். அனைத்தையும் நாங்கள் தொகுத்து பார்த்தால் அதனுடைய சுருக்கம் என்ன? அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பது. தக்குவானா என்ன? அல்லாஹ்வினுடைய தண்டனையில இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து பாவங்களை தவிர்த்து நடப்பது. இதுதான் தக்குவா. தக்குவாண்டா வகா என்ற அடிப்படை அடியிலே இருந்து வந்தது, மூலத்திலே இருந்து வந்தது. விகாயா என்று சொன்னால் பாதுகாத்துக் கொள்வது. எனவே நம்மை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தக்குவா. எப்படி பாதுகாத்துக் கொள்வது? கடமைகளை செய்து பாவங்களில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதன் மூலமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இது சுருக்கமாக சொல்லப்பட்ட விளக்கம். ஆனால் உண்மையிலே வெறுமனே அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சி மாத்திரம் நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதல்ல உண்மையான தக்குவா.
கட்டளைகளை எடுத்து நடந்து விலக்கல்களை தவிர்த்து நடப்பது என்பது வெறுமனே அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சியதற்காக மாத்திரமல்ல, மாற்றமாக முக்கியமான 3 காரணங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். அதாவது மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது என்பது. நன்மைகளை செய்வது, தீமைகளை தவிர்ப்பது. 3 காரணங்கள். ஒன்றென்ன? முதலாவது முக்கியமான விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதற்காக, அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கின்றோம், அல்லாஹ் தஆலா எங்களுடைய நேசத்திற்குரியவன் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்க வேண்டும். நன்மைகளை செய்ய வேண்டும், தீமைகளை தவிர்க்க வேண்டும். அது எப்படி அந்த அல்லாஹ்வினுடைய அன்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது என்பதை பின்னால் நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது விடயம், தக்வாவுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கான காரணம். இரண்டாவது காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய தண்டனைகளுக்கு அஞ்சுவது, அல்லாஹ்வினுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நினைத்து நாங்கள் பயப்படுவது. மூன்றாவது விடயம், அல்லாஹ்வினுடைய நன்மைகளை நாங்கள் ஆதரவு வைத்தல். அல்லாஹ் தஆலாவுடைய நன்மைகளை நாங்கள் ஆதரவு வைத்தல். ஆதரவு வைத்தல் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தல் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை சுவனத்திலே நுழைவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைப்பது, பாவங்களை செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்வதன் மூலமாக நரகத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைப்பது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகளையும் தண்டனைகளையும் பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஆதரவு பெருகும். எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், لَيَغْفِرَنَّ اللَّهُ يَوْمَ الْقِيَامَةِ مَغْفِرَةً لَمْ تَخْطُرْ عَلَى قَلْبِ بَشَرٍ. எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனை கூட செய்திராத அளவுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில் பாவங்களை மன்னிப்பான். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளையிலே எனது கேள்விகளுக்கு எனது தந்தையிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. எனது தந்தையிடம், எனது பெற்றோரிடம் எனது கேள்விகளுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் எனது இறைவன் எனது பெற்றோரை விட என்னோடு இரக்கமானவன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் நோய்வாய்ப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு சொல்லப்படுகிறது, இந்த நோயினால் உங்களுக்கு மரணம் ஏற்பட போகிறது என்று சொல்லப்பட்டவுடன் அவர் சொல்கிறார், நான் மரணித்தால் எங்கே செல்லப் போகிறேன் என்று கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் தான் செல்லப் போகிறீர்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை விட நலவுகளை செய்யக்கூடியவன் வேறு யார் இருக்கிறார்? எனவே அவரிடத்திலே செல்வதிலே எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதாக அவர் சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலாவினுடைய அருட்கொடைகளை நாங்கள், அல்லாஹ் தஆலாவினுடைய நன்மைகளை நாங்கள் ஆதரவு வைப்பது, அவற்றை நாங்கள் அறிந்திருந்தால் தான் ஆதரவு வைக்க முடியும். தண்டனைகளை நாங்கள் அறிந்திருந்தால் தான் அதிலே இருந்து நாங்கள் ஒதுங்கி நடக்க முடியும், தவறுகளில் இருந்து ஒதுங்கி நடக்க முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த 3ஐயும் வைத்து, அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வின் மீது உள்ள பயம், அதே போல அல்லாஹ்வினுடைய நன்மைகளில் ஆதரவு வைப்பது, இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு தக்வாவுடைய வாழ்க்கையை வாழுவது என்பது அவனுக்கு மிக இலகுவாக இருக்கும். அப்படி இல்லாமல் சிலர் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு மார்க்க பக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்திலே பக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? பாடல்களை, கசீதாக்களை, ஆடல்களை, சில சூஃபியாக்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் பள்ளிவாசலை என்ன செய்வார்கள்? ஆடுவார்கள், பாடுவார்கள். இதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பக்தி ஏற்படும் என்ற ஒரு நினைப்பு. இவற்றின் மூலமாகவெல்லாம் உண்மையான பக்தி ஏற்பட மாட்டாது. பக்தி பாடல்கள் என்று சொல்வார்கள். பக்தி பாடல்கள் எல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்திலே நீங்கள் தக்வாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நாம் மேலே சொன்ன அந்த 3 விடயங்களையும் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் முதலாவது அல்லாஹ்வை அன்பு வைத்தல், இரண்டாவது அல்லாஹ்வை அஞ்சுதல், மூன்றாவது என்ன ஆதரவு வைத்தல். ஆதரவு வைத்தல் என்பதை நாங்கள் பார்த்து விட்டோம். இப்பொழுது இரண்டாவது விடயத்துக்கு நாங்கள் வருவோம். முதலாவது விடயம் சற்று விரிவானது, எனவே அதனை நான் பிற்படுத்துகிறேன். இல்லாவிட்டால் அதைத்தான் நாங்கள் முதலாவது பேச வேண்டும், அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பது எவ்வாறு என்ற விடயத்தை. அதற்கு முன்னால் இரண்டாவது விடயத்துக்கு நாங்கள் பார்த்துவிட்டு இறுதியிலே அந்த அல்லாஹ்வை எவ்வாறு அன்பு வைப்பது என்பதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வை பயப்படுவது என்று சொன்னால் என்ன? எவ்வாறு நாங்கள் பயப்படுவது
என்று கேட்டால் அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவற்றை அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை, கண்ணியத்தை எண்ணி பார்க்கக்கூடிய இடத்தில் எங்களை அறியாமலே எங்களுடைய உள்ளத்தை ஒரு பயம் வரும். அவற்றையெல்லாம் எவ்வாறு அறிய முடியும்? அல் குர்ஆனை படிக்க வேண்டும். படித்தால்தான் அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியம், மகத்துவம் எல்லாம் எங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவம் எங்களுக்கு புரியும். இது முதலாவது எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உருவாக்குவதற்கான வழி. இரண்டாவது விடயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை ஏற்றுக்கொள்ளாமல், என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவானோ? நாங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும், நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அதில் எந்த புண்ணியமும் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆம், நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எனது நன்மையை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்று அச்சப்படுவோமோ அந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சி நாங்கள் வணக்க வழிபாடுகளை மேலும் ஈடுபட முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய கடமையிலே நான் குறைபாடு செய்து விடுவேனோ என்று நாங்கள் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வினுடைய கடமைகளிலே நான் குறைபாடு செய்து விட்டேனா, எவ்வளவு குறைபாடுகளை செய்திருக்கிறேன் என்று நினைத்து நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். எவ்வளவு வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்கிறோம் தான். குர்ஆன் ஓதுகிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், எவ்வளவோ வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். ஆனால் இவற்றிலே எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய முறையிலே நாங்கள் செய்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். எனவே நாங்கள் தொழுகையை சரியான முறையில் தொலைக்கணிக்கவில்லையே என்று நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அடுத்ததாக நான்காவது விடயம், அல்லாஹ் தஆலா எனது உள்ளத்தை திசை திருப்பி விடுவானோ, இந்த உள்ளத்தை நேர்வழியிலிருந்து அசத்தியத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா திருப்பி விடுவானோ என்று நாங்கள் பயப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கவனமாக இருப்போம். அப்பொழுதுதான் எப்பொழுது பார்த்தாலும் நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாங்கள் சென்று கொண்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்வார்கள்? யா அல்லாஹ், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, உள்ளங்களை திசை திருப்பக்கூடியவனே, எனது உள்ளத்தை உறுதியாக வைத்து விடுவாயாக, எனது உள்ளத்தை உறுதியாக வைத்து விடுவாயாக. ஏனென்றால் நமது உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன. அதனை திருப்புவது என்பது, திருப்பி போடுவது என்பது பெரிய ஒரு காரியமே கிடையாது. மிக இலகுவான ஒரு விடயம். நாங்கள் எங்களுக்கு அந்த உணர்வு வரணும். எனது உள்ளம் அல்லாஹ்வினுடைய இரு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. எப்பொழுது எப்படி திருப்புவானோ தெரியாது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பயங்கரமான ஒரு விடயம் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே இது பற்றிய பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல மறுமை நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த விதமான உதவியாளரும் இன்றி நேரடியாக அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவே அதனை நினைத்து நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அதனை நினைத்து நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சுவதிலே இன்னொரு விடயம்தான், அல்லாஹ் தஆலா எவ்வளவோ உயர்ந்த பாக்கியங்களை வைத்திருக்கிறான். அந்த பாக்கியங்கள் எனக்கு தவறிவிடுமோ என்று நாங்கள் பயந்து அந்த பாக்கியங்கள் தவறிவிடாமல் இருப்பதற்காக அந்த பாக்கியங்களை பெறுவதற்கான காரியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன? ஆம், அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை பார்ப்பது. அல்லாஹ்வினுடைய முகத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சுவனத்தை விட ஒரு சிறந்த பாக்கியம் என்றால் அது அல்லாஹ்வினுடைய முகத்தை பார்ப்பதுதான். அந்த பாக்கியம் எனக்கு தவறிவிடுமா என்று நாங்கள் பயப்பட வேண்டும். தவறிவிடுமா என்று நாங்கள் அஞ்சினால் நாங்கள் தக்வாவுடைய வாழ்வை வாழ்வதற்கு அது எங்களுக்கு அது உதவி செய்யும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு நாங்கள் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு நாங்கள் அஞ்ச வேண்டும். இது அல்லாஹ்வை பற்றி அஞ்சக்கூடிய நேரத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுவது என்று சொன்னால் வெறுமனே நரகத்தை மாத்திரம் நினைத்து நாங்கள் அஞ்சுவதல்ல, இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் அஞ்ச வேண்டும். இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய உள்ளம் தக்வாவுடைய உள்ளமாக, எப்பொழுதும் அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளை செய்யக்கூடிய உள்ளமாக, அதனையும் சிறப்பான முறையிலே செய்யக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்கள் மாறும். அன்பார்ந்த சகோதரர்கள், உள்ளங்கள் இருக்கிறதே, உள்ளம்தான் அடிப்படை. இன்று நாங்கள் அதிகமானவர்கள் தக்குவா என்று நாங்கள் சொன்னால்
அவருடைய எண்ணத்திலே வருவது இந்த தொழுவது, கடமைகளை செய்வது, அல்லது பாவங்களை விட்டு விடுவது, வெளிரங்கமான பாவங்களை விட்டு விடுவது, இது போன்ற விடயங்கள் தான் எண்ணத்திலே வருகின்றன. ஆனால் உள்ளம் சம்பந்தப்பட்டமான எவ்வளவோ நன்மையான காரியங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது, தவக்குல் வைப்பது, இப்படி என்று எத்தனையோ பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். பல நன்மைகள், உள்ளம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் இருக்கின்றன. அதே போல் உள்ளம் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ பாவங்கள் இருக்கின்றன. பொறாமை, வஞ்சகம், குரோதம், பெருமை, தற்பெருமை, இப்படி எத்தனையோ பாவங்கள் நிறைய காணப்படுகின்றன. நிறைய பேர் அவற்றிலே கவனம் செலுத்துவது கிடையாது. வெளிரங்கமான சில விடயங்களை கவனம் செலுத்திவிட்டு இவற்றிலே கோட்டை விட்டு விடுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே தக்குவா என்று சொல்வது வெறுமனே வெளிரங்கமான செயற்பாடுகள் மாத்திரமல்ல, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளமும் உடல் உறுப்புகளும் சேர்ந்ததுதான் தக்குவா. உள்ளமும் உடல் உறுப்புகளும் சேர்ந்ததுதான் தக்குவா. அதே போல தக்குவா என்று சொல்வது வெறுமனே கடமைகளை செய்வதும் ஹராமானவற்றை தவிர்த்து கொள்வதும் மாத்திரமல்ல, மாற்றமாக வேற என்ன அதில் உள்ளடங்கும்? தக்குவாவில் வேற என்ன உள்ளடங்கும்? ஆம், சுன்னத்தான முஸ்தஹப்பான விடயங்களை செய்வது, இதுவும் தக்குவாவில் உள்ளடங்கக்கூடியதுதான். அதே போல மக்ரூஹான வெறுக்கப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்வதும் அதுவும் தக்குவாவிலே உள்ளதுதான். எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமான கடமைகளை செய்துவிட்டு அதை விட மேலதிகமான நன்மையான காரியங்களை செய்வோமோ அந்த அளவுக்கு தக்குவாவிலே நாங்கள் உயர்ந்து செல்வோம். அதே போல எந்த அளவுக்கு நாங்கள் தவறான ஹராமான விடயத்திலிருந்து தவிர்த்து கொள்வதை போன்று அதற்கு மேலதிகமாக மக்ரூவான விடயங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய இடத்தில் எங்களுடைய அந்தஸ்து அதிகரித்துக் கொண்டே செல்லும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் முதலாவது விடயத்துக்கு வருவோம். முதலாவது விடயம் என்ன? யார் கவனமாக இருந்தாலும் பார்ப்போம் மக்கள். அல்லாஹ்வை நேசிப்பது. அல்லாஹ்வை நேசிப்பது தக்குவாவை நமது வாழ்க்கையிலே உண்டாக்குவதற்காக, உள்ளத்திலே அந்த தக்குவாவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி எங்களை தூண்டக்கூடிய மிக முக்கியமான முதலாவது பிரதானமான காரணி வழி என்ன? அல்லாஹ்வை நாங்கள் நேசிப்பது. அல்லாஹ்வை எதற்காக வேண்டி நாங்கள் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வை எவ்வாறு நாங்கள் நேசிப்பது? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் என்பது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விதத்திலே தான் இந்த மனிதன் இயல்பாக அந்த தன்மையிலே தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வை நேசிப்பதற்காக வேண்டி என்றுதான் இந்த மனிதனுடைய உள்ளம் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் உலகத்திலே வந்து வேறு வேறு பல்வேறு விதமான வழிகளின் மூலமாக அதனை பாழாக்கக்கூடிய பல்வேறு காரணிகளின் மூலமாகத்தான் இந்த மனிதன் அந்த அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரமாக சென்று கொண்டிருக்கிறான். அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது இந்த அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதற்கென்பது என்று சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. மனித இயல்பே அப்படித்தான் இருக்கிறது. எனவே எமது இயல்புக்கு ஏற்றுதான் அல்லாஹ்வுடைய நேசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரிபூரண தன்மைகள், ஆற்றல்கள், அவனுடைய அழகிய திருநாமங்கள் பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்? ஒருவரை பற்றி எந்த அளவுக்கு, ஒருவருடைய மதிப்பு எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்திலே இருக்குமோ அந்த அளவுக்கு அவரை பற்றிய அன்பு எங்களுடைய உள்ளத்திலே வரும். ஒருவரை பற்றிய மதிப்பு, அவருடைய தகுதிகள், அவருடைய அந்தஸ்துக்கள், இவற்றை எந்த அளவுக்கு நாங்கள் அறிந்திருப்போமோ அந்த அளவுக்கு அவரை பற்றிய அன்பு எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படும். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் விட மிகவும் மதிப்புக்குரிய, மிகவும் அந்தஸ்துக்குரிய, மிகப்பெரிய தகுதிகளை உடையவர் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வை போன்ற தகுதியுள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா? உலகத்திலே யாருமே கிடையாது சகோதரர்களே. எனவே அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை, கண்ணியத்தை, மதிப்பை, மரியாதையை நாங்கள் உணரக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்வுடைய பண்புகளையும் பண்பாடுகளையும், அஸ்மா சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், திருநாமங்கள், இவற்றை பற்றி நாங்கள் இயன்ற அளவு படிக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுடைய அன்பினால் எங்களுடைய உள்ளம் பொங்கி வடியக்கூடியதாக மாறும். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள்
அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரம்ஸான் மௌலை அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு எங்களுக்கு அருட்கொடைகளை செய்திருக்கிறார் என்று. ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்யக்கூடிய 14,000 நிஅமத்துகளை என்னால் கணக்கிட முடியும் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அது என்ன 14,000 எங்களுக்கு செய்கிறார் அல்லாஹ் தஆலா இல்லையா? ஆம், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 14,000 மூச்சுக்கள் விடுகிறான். அந்த ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய நியமத்தா இல்லையா? இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள் 24,000 முறைகள் மூச்சு விடுகிறான். இந்த மூச்சு விடுவதை இந்த மனிதன் ஒரு பாக்கியமாக கூட கருதுவது கிடையாது, ஒரு அல்லாஹ்வுடைய நியமத்தாக கருதுவது கிடையாது. இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ விதமான பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். இவற்றை எல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் வழங்க முடியும்? அல்லாஹ் தஆலா நிறுத்தினால் வேறு யாராலும் திருப்பி வழங்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. எனவே நியமத்துக்களை எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி வழங்கி இருக்கிறான். வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அருள்களுமே அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்ததுதான் என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தனக்கு ஒரு செய்திருக்கக்கூடிய அருள்களை பற்றி இந்த மனிதன் புரிந்து கொள்ள அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்திலே இந்த அல்லாஹ்வுடைய அன்பு பெருகும் சகோதரர்களே. எனவே இது மூன்றாவது விடயம். நான்காவது பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் அன்பு வைப்பதற்கான முக்கியமான இன்னொரு காரணம்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை படைத்து விட்டு இந்த உலகத்திலே வழிகாட்டாமல் விட்டுவிடவில்லை. மாற்றமாக எங்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் வழங்குவதற்காக வேதங்களை வழங்கி நபிமார்களை அனுப்பியிருக்கிறார். நபிமார்களை அனுப்பி அவர்களை எங்களுக்கு முன்னால் வாழ வைத்திருக்கிறார். அவருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறார். அந்த வரலாற்றை தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீர்கள். சீரத்துல் ரசூலுல்லாஹ்வுடைய சீரா ரஹீகுல் மக்தூம் என்ற நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், குர்ஆனிலே பார்க்கின்றோம், ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவற்றையெல்லாம் ஏன் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? ஆம், நாம் இந்த உலகத்திலே வழி தவறி சென்று விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. இன்று பாருங்கள், மேற்குலகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த வஹி என்ற அந்த பெரும் பாக்கியத்தை அவர்கள் தொலைத்து விட்டதன் காரணமாக, நபிமார்களுடைய அந்த வழிகாட்டல்கள் இல்லாததன் காரணமாக, தமது சொந்த மூளையை பயன்படுத்தியதன் காரணமாக எப்படியெல்லாம் வழிகட்டு போயிருக்கிறார்கள். நாவு கூசக்கூடிய அளவுக்குத்தான் அவர்களுடைய வழிகேடுகள் எல்லாம் காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு வழிகட்டின் உச்சத்தில் விளிம்பிலே சென்றிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த வஹி என்ற பாக்கியவர்களுக்கு கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை என்றால் அதனை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழகான முறையில் கடத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இஷ்டப்படி வாழ விட்டு இருந்தால் அல்லாஹ் தஆலா சற்று யோசிச்சு பாருங்க. எங்களோட உலகத்தில் அல்லாஹ் தஆலா நீ விரும்பின மாதிரி வாழ்ந்து கொண்டு விட்டா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுப்ஹான், எந்த நிலைமையில் எங்களோட வாழ்க்கை இன்னைக்கு ஈக்கினாங்க. நாங்கள் எப்படி இப்போ குடும்பம் எப்படி, எங்களை புள்ள குட்டிகளை எப்படி ஈப்பாங்க? அப்போ நபிமார்களை அனுப்பி குர்ஆனை வழங்கி ஹதீஸ்களை தந்து எங்களுக்கு வழிகாட்டி இருப்பது அல்லாஹ்வின் மீது அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இல்லையா? கட்டாயமாக அன்பார்ந்த சகோதரர், இதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள் எந்த அளவுக்கு எங்களோடு கருணையோடு எங்களை கவனிக்கின்றான் என்பது. எங்களை அல்லாஹ் தஆலா எப்படி பக்குவமாக வளர்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். இந்த மனிதனுக்கு நான் உலகத்திலே குர்ஆனை வழங்கிவிட்டேன், ஹதீஸை வழங்கிவிட்டேன், நபிமாருடைய வழிகாட்டல்களை வழங்கிவிட்டேன். எனவே யாருக்கு எனது கட்டளை கட்டுப்பட்டு நடந்தார்கள் அவருக்கு சுவனமும் வழிதவறிகளுக்கு நரகமும் கொடுப்பேன் என்று விட்டுவிட்டார் அல்லாஹ் தஆலா. இல்லை, இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான பொறுப்பை அவனே எடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு வரக்கூடிய கவலைகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், நோய்கள், நொம்பலங்கள், சோதனைகள் இவற்றையும் தீர்க்கக்கூடிய பொறுப்பை அவனே எடுத்திருக்கிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்? கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து கேட்பவர்கள் யாரும் இல்லையா, நான் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். என்ன தேவை என்றாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். அல்லாஹ் தஆலா தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். இதை சிந்தித்தால் எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வரும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு விரும்பி இருந்தால் அந்த பொறுப்பெல்லாம் அவன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அது மாத்திரமா, அதைவிட ஒரு படி மேலே சென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மலக்குமார்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு சாட்டியிருக்கிறார். இவர்களை பாதுகாப்பதற்கு, எம்மை பாதுகாப்பதற்காக எங்கள் ஒவ்வொருவரோடு மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். சிலவரை நீங்கள் பாதையிலே போகும் பொழுது திடீரென்று விழித்துக் கொள்வீர்கள். முன்னால் பார்த்தால் ஏதாவது பெரும் ஒரு குழி இருக்கும், பாதாள குழி இருக்கலாம், அல்லது ஏதாவது நாங்கள் எங்களை விழச் செய்யக்கூடிய ஏதாவது தடுப்புகள் இருக்கலாம். இப்போ இது எங்கட திறமையாது, எங்கட திறமையால் நாங்கள் விழிச்சு பார்த்தோம்னு சில ஆக்கள் நினைப்பாங்க. இல்லை, நாங்கள் விழித்துக் கொண்டோம் இல்லையே, மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அல்லாஹ் தஆலா வைத்தது கிடையாது. எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பாதுகாப்பாளரை வைத்திருக்கிறார். அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எந்நேரம் எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறார்களா? இல்லை. எங்களை விட்டும் எங்களுடைய கண் பார்வையிலே தெரிபடாமல் எவ்வளவோ இடங்களுக்கு சென்று வருகிறார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் அவர்களை பாதுகாப்பது யார்? மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அன்பை பாருங்கள். நான் எல்லா ஏற்பாடுகளையும் இவனுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன், வழிகாட்டல்களையும் வழங்கி இருக்கிறேன். இப்பொழுது இவன் பாவம் செய்தால் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? உடனடியாக எம்மை தண்டிக்க முடியுமா? இல்லையா? வானத்திலிருந்து ஒரு இடியை இறக்கலாமா? இல்லையா? உடனடியாக எங்களை என்ன செய்ய, ஒரு தீப்பொறியை அனுப்பி அல்லாஹ்வுக்கு எங்களை அடிக்க முடியாதா? பெரிய வேலையா? ஒரு சிறிய வேலை அல்லாஹ்வுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் அல்லாஹ்வினால் செய்துவிட முடியும். இருந்தாலும் நாங்கள் எவ்வளவோ பாவம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தண்டனை வந்ததா? உடனடியாக வந்து எங்களை தாக்கியதா? உடனே நாங்கள் மௌத்தாகி விட்டோமா? அல்லது எங்களுக்கு பெரிய ஒரு சோதனை தான் வந்து விட்டதா? இல்லை, எவ்வளவோ பாவங்களுக்கு மேல் பாவங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பொறுமையாக இருக்கவில்லையா? எங்களை விட்டு அல்லாஹ் தஆலா விட்டு எங்களுக்கு சான்ஸ் தரவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அதனால் தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடியாரிடத்திலே இருந்து கேட்கக்கூடிய நோவினையான வார்த்தைகளை அல்லாஹ்வை விட சகிக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. மனிதன் பேசக்கூடிய மோசமான வார்த்தைகளை அல்லாஹ்வை விட சகிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக, அல்லாஹ் தஆலாவுக்கு பிள்ளை இருப்பதாக வாதிடக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் உணவையும் கொடுத்து கொண்டிருக்கவில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரக்கூடிய ஒரு விடயம். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின். வானங்களும் பூமிகளும் மலைகளும் இடிந்து விட பார்க்கின்றன. எதற்காக? இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்வதை பார்த்து. அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விடயம். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், என்ன செய்கிறான்? அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்களை உடனடியாக அல்லாஹ் தஆலா அழித்து விடவில்லை. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா எவ்வளவு அருள் மிக்கவர் என்பதை பாருங்கள். எனவே இதனை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு அதிகரிப்பதற்கு அது காரணமாக அமையும். அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் பாவம் செய்யும் பொழுது எங்களுக்கு தண்டனை தான் அனுப்பவில்லை, அவன் செய்யக்கூடிய நியமத்துகளையாவது குறைக்கிறானா? அன்றைக்கு பகல் சாப்பாடு கிடைக்காம ஏதாவது அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிறானா? காலையில் பாவம் செய்தால் அல்லது பகலை பாவம் செய்தால் இரவில் இவருக்கு தூக்கம் வராமல் ஏதாவது அல்லாஹ் தஆலா தண்டனையை தருகிறானா? இல்லையே சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தூக்கத்தை நேரத்துக்கு தருகிறான், உணவை நேரத்துக்கு தருகிறான், சுவாசிப்பதற்கு வாய்ப்பு தருகிறான், நோயிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். இப்படி எல்லாம் செய்து கொண்டு, ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பாவங்களுக்கு மேலால் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய இந்த பொறுமையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த நிதானத்தை நாங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு பெருகுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சூரத்துல் ரஅதுடைய 6வது வசனத்திலே சொல்கிறான், வ இன்ன ரப்பக லதூ மக்ஃபிரத்தின் லின்னாஸி அலா ظுல்மிஹிம். சுப்ஹானல்லாஹ். மனிதர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா மனிதர்களை மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு பாவங்களை செய்து மேலே அனுப்பி கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள்கள் கீழே இறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது அன்பு பிறக்காமல் இருக்க முடியாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நேசித்து விட்டால் அந்த நேசத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே மறைத்து வைப்பதில்லை. நாங்கள் சிலாக்கள் என்ன செய்வோம்? ஒருத்தரோட ஒரு அன்பு ஏற்பட்டால் அதனை நாங்கள் சொல்லாமல் அப்படியே வைத்துக் கொள்வோம், சொல்வதற்கு தயங்குவோம், பின்வாங்குவோம், அல்லது சொல்ல முடியாது, எங்களுக்கு அந்த வார்த்தை வராது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விரும்பிவிட்டால் கூட அவன் அமைதியாக இருப்பதில்லை. ஏற்கனவே சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாரை விரும்பிவிட்டால்
தனது மலக்குமார்களிலே சிறந்த மலக்கான ஜிப்ரீலை அழைப்பான். நாதா ஜிப்ரீல் அழைத்து, ஜிப்ரீலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானை விரும்புகின்றான், எனவே நீரும் விரும்புவீராக, நீரும் விரும்புவீராக என்று அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் சொல்வார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை விரும்புவார். விரும்பிவிட்டு அவர் வானத்திலே ஒரு பிரகடனம் செய்வார், அறிவிப்பு என்ன? ஆம், அல்லாஹ் தஆலா இந்த மனிதரை விரும்புகிறான், நீங்களும் அவரை விரும்புங்கள் என்று சொல்வார். அப்பொழுது மலக்குமார்கள் எல்லோரும் அவரை விரும்புவார்கள். அவருக்கு இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா கபூலியத்தை வழங்குவார். எல்லோரும் அந்த மனிதரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இறுதியான ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லலாம் என நினைக்கிறேன். இந்த அல்லாஹ்வின் மீது அன்பை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு வழி, நாங்கள் அதனை சிந்தித்தால் அல்லாஹ்வின் மீது இன்னும் எங்களுடைய அன்பு அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதுதான் நன்மை தீமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றுக்காக வைத்திருக்கக்கூடிய அளவுகோல்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மை தீமைகளை அல்லாஹ் தஆலா எப்படி பங்கீடு செய்கிறான், எங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நன்மை தீமைகளை எவ்வாறு பங்கீடு செய்கிறான் என்பதை நாங்கள் நினைத்து பார்த்தால் அது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஆம், முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளுக்கான வாயில்களை விசாலமாக்கி வைத்திருக்கிறார். தீமைகளுக்கான வாயிலை அல்லாஹ் தஆலா சுருக்கி வைத்திருக்கிறார். சிலாக்கள் சொல்லுவாங்க, இந்த மௌலைமார் எப்போ பார்த்தாலும் ஹராம் 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 தான் பயாம் பண்றது, ஹலால் ஹலால்னு ஒரு நாளும் பயாம் பண்றது அப்படின்னு. அப்படியா இல்லையா? எப்பயாவது மௌலைமார் வந்து இது ஹலால் செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னியா, இல்லையே அது ஹராம் அதை செய்ய வேணாம், இது ஹராம் அதை செய்ய வேணாம். ஏன் அப்படி சொல்றாங்க? காரணம் என்ன? யாருக்கு தெரியும் பதில்? எல்லாம் ஹலால். அப்போ ஹலாலை எங்களுக்கு சொல்லி முடிக்கலாம். ஹலாலை நான் உங்களுக்கு சொல்ல போனால் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கொண்டே அவ்வளோ ஹலாலான விஷயம் இது. அப்போ ஹராமானது கொஞ்சம் தான் இது. அப்போ அதை சொல்லலாம் தானே, எதை சொல்ல முடியுமோ அதான் சொல்லலாம். அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வரையறைக்குட்பது ஹராம் என்பது வரையறைக்குட்பது. உலகத்தில் உள்ள அனைத்து பானங்களுமே ஹலால் தான் சில பானங்களை தவிர, அனைத்து உணவுகளும் ஹலால் தான் சில உணவுகளை தவிர, அனைத்து ஆடைகளும் ஹலால் தான் சில ஆடைகளை தவிர, அனைத்து வியாபாரங்களும் ஹலால் தான் சில வியாபாரங்களை தவிர. இப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. பாருங்கள், அப்படி இல்லாமல் அதுக்கு ஒப்போசிட் அல்லாஹ் தஆலா வச்சிருந்தா நடக்கும். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அப்போ எனவே இதை பார்த்தால் அல்லாஹ்வின் மீது அன்பு வர மாட்டாதா? அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நன்மையான காரியங்கள் மிக இலகுவான காரியங்களையே அல்லாஹ் தஆலா நன்மையாக, அதாவது நாங்கள் அன்றாட நடவடிக்கைகளை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக வைத்திருக்கிறார். அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களையே அல்லாஹ் தஆலா நன்மைகளாக வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அற்பமாக கருத வேண்டாம். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒருவருடைய பாதணியை நீங்கள் சீர் செய்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய பாதணியில் ஏதாவது பிரச்சனை இது, அதை சீர் செய்வதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு உதவி செய்கிறீர்கள், அது கூட நன்மையான காரியம்தான். ஒருவருக்கு தண்ணீரை அவருடைய வாளியிலே நீங்கள் ஊற்றி விடுகிறீர்கள் என்றால் அதுவும் நல்ல விடயம்தான். பாதையிலே மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு விடயத்தை, ஒரு சாதாரண ஒரு கல்லை நீங்கள் அகற்றி விடுகிறீர்கள், அதுவும் நன்மையான காரியம்தான். ஒரு சகோதரனை புன்முறுவல் பூத்த முகத்தோடு நீங்கள் சந்திக்கிறீர்கள், அதுவும் நன்மையான காரியம்தான். யாராவது ஒரு மனிதர் உங்களுக்கு ஏசினால், ஏதாவது உங்களுடைய ஒரு குறையை சொல்லி ஏசினால், அவரிடத்திலும் அதே குறை இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அந்த குறையை கூறி ஏசாமல் தவிர்ந்து கொள்வதும் நன்மைதான். உங்களிடத்திலே ஒருவர் ஒரு குறையை சரி உங்களுடைய குறையை சொல்லி ஏசுகிறார், நாங்கள் என்ன நீ மட்டும் என்ன நல்லாளா அப்படின்னு அவருடைய டைரியை திறக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படித்தானே? அப்படி திறக்காமல் இருப்பதும் நன்மையான காரியம்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நன்மையான காரியங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன, நன்மையான காரியங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. எனவே நாங்கள் சுவனம் செல்வதற்கு அல்லாஹ் தஆலா செல்வதற்கான வழியை இலகுபடுத்தி தந்திருப்பது அல்லாஹ்வை நாங்கள் நேசம் வைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்று பாருங்கள்,
நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய எங்களுடைய சொந்த செயற்பாடுகள், உண்ணுவது, குடிப்பது, உறங்குவது, பிள்ளை வளர்ப்பது, வீட்டிலே அன்றாட வேலை செய்வது, தொழிலுக்கு செல்வது, கல்வி கற்பது, இவைகளை கூட இது எல்லோரும் முஸ்லீம்கள் காவிர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு சர்வசாதாரண அன்றாட பழக்க வழக்கம். இவற்றை கூட நாங்கள் நன்மையை கருதி செய்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸோடு நாங்கள் செய்தால் அதுவும் நன்மையாக மாறிவிடுகிறது. சுப்ஹானல்லாஹ், அதுவும் கூட நன்மையாக மாறிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், அது மாத்திரமல்ல, நன்மை செய்வதற்கு நினைத்தாலே அதுவும் நன்மைதான். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ஒரு மனிதன் நன்மை செய்வதற்கு நினைத்தால் அதையும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையாக எழுதி விடுகிறார். அப்ப நன்மை செஞ்சா என்ன? நன்மை செஞ்சா 10 நன்மைகள். ஒரு நன்மையான காரியத்துக்கு 10 கூலிகளை அல்லாஹ் தஆலா தருகிறார். சுப்ஹானல்லாஹ். அது எல்லா நன்மையான காரியத்துக்கும் 10 தான் ஸ்டார்ட். அல்லாஹ்ட்ட 1 ஸ்டார்ட் கிடையாது. ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சா அல்லாஹ்விடத்தில் 10 புள்ளியில தான் ஸ்டார்ட். 10 கீழே புள்ளி கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் தஆலா அருள் மிக்கவன், எவ்வளவு தயாளமானவன், கொடைவல்லன் என்பதை பாருங்கள். அதற்கு அடுத்ததாக 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நன்மை செல்லும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா அதுக்கு 10 நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்ன? 10 நன்மை கன்ஃபார்ம். 10 நன்மை என்ன? கன்ஃபார்ம். அதுக்கு பின்னால் 11, 20, 100, 200, 300, 400, 700 போராட எப்படி? அது எங்களுடைய பக்குவத்தை, எங்களுடைய உள்ளட்சத்தை பொறுத்தது. எங்களுடைய உள்ளட்சத்தை பொறுத்தது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது நன்மைகளை பன்மடங்காக ஆக்குவதற்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறார். என்ன வாய்ப்புகள்? என்ன வாய்ப்புகள்? உதாரணமா, பன்மடங்கு நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குது எங்களுக்கு? ரமதான் மாதம், துல் ஹஜ் மாதம், ஹஜ்ஜுடைய கடமைக்கு சென்றால், மக்கா மதீனாவுக்கு சென்றால், இப்படி என்று எத்தனையோ வாய்ப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இதெல்லாம் எதை காட்டுகிறது? எப்படியாவது இவனை குறை பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பணும்னு காட்டுதா, அல்லது எப்படியாவது பாதுகாத்து இவனை சோழக்கவாதியாக ஆக்கணும்னு காட்டுதா? என்ன காட்டுது? அப்போ அப்படியான ஒரு இறைவனை எவ்வளவு நாங்கள் நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையான காரியத்தை நாங்கள் செய்ய போய் அதை சரியான முறையில் எங்களால் செய்ய முடியாவிட்டால், அல்லது செய்வதிலே நாங்கள் வேண்டுமென்று தவறிழைக்காமல் தவறுதலாக ஏதாவது தவறு இழைந்து விட்டால் அதற்கும் கூலி தருகிறான். சுப்ஹானல்லாஹ். அதற்கும் அல்லாஹ் தஆலா கூலி தருவான். எங்களுடைய நியத்து நல்லதாக இருந்தால், செய்யக்கூடிய இடத்திலே சந்தர்ப்பவசமாக ஏதாவது தவறு நடந்து விட்டால் அதற்கும் கூலி. எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் சதக்கா கொடுக்க வேண்டும், யாருக்கும் தெரியாமல் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் சதக்கா கொடுக்கிறார். அப்போ ஒரு நாள் ஒரு விபச்சாரிக்கு, இன்னொரு நாள் ஒரு திருடருக்கு, 3வது நாள் ஒரு பணக்காரனுக்கு சதக்கா கொடுக்கிறார். அப்போ சதக்கா சென்றடைய வேண்டிய இடத்துக்கு போகலை. அப்போ இது ஒரு என்ன தவறுதலான ஒரு தவறு நடந்து விட்டது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன அறிவிக்கிறான்? இவருடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான். அப்போ எனவே நாங்கள் நல்ல நிய்யத்தோடு சில விடயங்களை செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக சில தவறுகளை ஏற்பட்டால் கூட அதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொண்டு கூலி வழங்குகிறான் என்றால் அவர் எவ்வளவு தயாளம், அன்பு மிக்கவன் என்பதை நாங்கள் சிந்திக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய அன்பினால் எங்களுடைய உள்ளம் அதிகரிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, பாவம் நாங்கள் என்ன சொன்னோம்? நன்மை செஞ்சா எத்தனை புள்ளி? 10 புள்ளிலிருந்து ஸ்டார்ட். பாவம் செஞ்சா 1. அந்த 1ஐயும் அல்லாஹ் தஆலா பாவம் செஞ்சுட்டா உடனே எழுதுங்க தவறு மிஸ் பண்ணிடவான்னு சொல்லுவானா? இல்லை, அதுக்கும் வாய்ப்பு கொடுப்பார். இவன் இஸ்திக்ஃபார் செய்கிறாரா இல்லையா? அதுவும் எல்லா தவறையும் அல்லாஹ் தஆலா பாவம் கொடுப்ப புள்ளி அந்த என்ன மைனஸ் போட்டுருல. என்னது? வேண்டுமென்று செய்திருந்தால், வேண்டுமென்று தெரிந்து கொண்டே செய்திருந்தால் தான் அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். தெரியாமல் செய்தால் அதுக்கு மன்னிப்பு. நோன்பு பிடித்திருக்கிறோம், தெரியாமல் குடிச்சா, தெரியாமல் சாப்பிட்டா, அதை கூட அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் எவ்வளவு அருள்மிக்க அந்த இறைவன் என்பதை நீங்கள் பாருங்கள். இன்னும் சில நன்மைகளுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருவது மாத்திரமல்ல, அதற்கு பாவங்களை கூட மன்னிக்கின்றான். அல்லாஹ் தஆலா பாவங்களை கூட மன்னிக்கின்றான்.
பள்ளி வாயிலுக்கு நாங்கள் உது செய்து கொண்டு சென்றால் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ்தால் ஒரு நன்மையை தருவதோடு ஒரு பாவத்தையும் மன்னிக்கிறான். என்னத்துக்கு நன்மையை தந்தால் மட்டும் போதும் தானே, என்னத்துக்கு பாவத்தை மன்னிக்கணும்? அதுதான் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய அருள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் நடந்துட்டுது, இப்போ மனிதனுக்கு பாவம் நடந்து விட்டது, எப்படியாவது தண்டிக்கணும் அல்லாஹ் தஆலா முயற்சி செய்கிறான்? இல்லை, அதை எப்படியாவது மன்னிக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளைத்தான் செய்கிறார். எப்படி? உதாரணமாக சொல்லுங்க பார்ப்போம். யாராவது பாவத்தை நன்மையாக அல்லாஹ் தஆலா தௌபா செய்தால் மாற்றுவான். வேற சதகா கொடுப்பது, வேற சில விஷயங்களுக்கு நாங்கள் செய்யாமலே அல்லாஹ் தஆலா அவனுடைய புறத்திலிருந்து செய்யக்கூடிய விடயத்தால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுவான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் தான் விரும்புபவர்களுக்கு மன்னிப்பான். தான் விரும்புவவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று சொல்கிறார். அது மன்னிப்புக்கு என்னவாது காரணம் இருக்குதா? அவனுடைய விருப்பம் மாத்திரம்தான். நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அது யாருக்கு விரும்பான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தயாரமிக்கலாம். மறுமை நாளில் நபிமார்களுடைய ஷஃபாஅத், நல்லடியார்களுடைய ஷஃபாஅத்துகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். இந்த உலகத்தில் பாருங்க, நோய் வந்தால் அதுக்கும் அந்த நோயினால நாங்கள் கஷ்டப்படுறோமே, அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பதற்கான காரணிகள் என்று 10க்கும் மேற்பட்ட பல காரணிகளை நாங்கள் சொல்ல முடியும். அதிலே தௌபா, இஸ்திக்ஃபார், இது போன்ற பல காரியங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான்? எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எந்த வகையிலே பார்த்தாலும் நாங்கள் இப்பொழுது அல்லாஹ்வை நேசம் வைப்பதற்காக மாத்திரம் கிட்டத்தட்ட நாங்கள் பல வழிகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே இவ்வளவுத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் உள்ளத்தால் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய வாழ்விலே என்ன நடக்கும்? எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தியானத்தோடு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு நாங்கள் வாழ முடியும். அப்பொழுதுதான் வாழ முடியும். எனவே ஒரு சில விடயங்களை மாத்திரம், நரகத்தை மாத்திரம் நினைத்து அல்லது சூனத்தை மாத்திரம் நினைத்து அமல் செய்வதல்ல ஒரு மூமினுடைய பண்பு. ஒரு மூமின் எப்பொழுதும் அந்த சூனத்தையும் நரகத்தையும் எண்ணத்திலே வைத்திருப்பதோடு அல்லாஹ்வுடைய அன்பினால், அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தின் மீது உள்ள பயத்தினால், அதே போல அல்லாஹ்வினுடைய நன்மையிலே உள்ள ஆதரவினால் அவனை வணங்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவுதான் நாங்கள் இவ்வளவு நன்மைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவத்தை மன்னித்து சூனத்துக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இவ்வளவு ஏற்பாடுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அப்படி இருந்தும் ஒருத்தன் நரகத்துக்கு போறான்டா என்ன நிலைமை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்படி இருந்தும் ஒருத்தன் நரகத்துக்கு போறான்னா அவனை விட நஷ்டவாளி யாராவது இருப்பாரா? ஒரு மார்க்கெட்டில் எங்களுக்கு பிஸ்னஸ் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் தரப்படுகிறது. அப்படி இருந்தும் அந்த பிஸ்னஸை சரியாக செய்யாமல் நாங்கள் லொஸ்ட் ஆகினா அது யாருடைய தவறு? அது எங்களுடைய தவறு தானே. எனவே அல்லாஹ் தஆலா அதுக்கு அந்த உதாரணத்தை அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாது. இதுதான் அதை உதாரணத்துக்காக புரிவதற்காக நான் சொல்கிறேன். எனவே அப்படி அதைவிட பன்மடங்கு வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா நாங்கள் சூனம் செல்வதற்கும், நாங்கள் தக்வாவோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் சிக்கிவிடக்கூடாது, இந்த நஃப்சுல் அம்மாராவிலே நாங்கள் மனோ இச்சையிலே நாங்கள் சிக்கி நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இப்படி பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். எனவே நாங்கள் அந்த அல்லாஹ்வை நாங்கள் நேசம் வைக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, இப்படி சொன்னவுடன் ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், இப்போ இவ்வளவு வழிகளும் இருக்குது, அப்போ நம்ம சோனம் தான் போகிறது கன்ஃபார்ம் தான். அப்படி என்ற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் என்ன செய்வான்? ஒரு ஏமாற்றத்தை, எங்களுக்கு ஒரு சூழ்ச்சியை ஷைத்தான் செய்வான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இவ்வளவும் நாங்கள் செய்தாலும் கூட கடைசியில் என்ன எங்கே முடிவு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையிலே தான் முடிவு இருக்கிறது. இவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டால்தான் என்ன எங்களுக்கு சுபிட்சம், எங்களுக்கு வெற்றி, எங்களுக்கு சுவனம். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் பிறந்திலிருந்து மரணிக்கும் வரைக்கும் சுஜூதிலே இருந்தாலும் அதிலே புண்ணியம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எப்பொழுதும் ஒரு அச்சத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். ஒரு மனித உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு மிக பாரதூரமான ஒரு நோய்தான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலே இருந்து நாங்கள் அச்சமற்றிருப்பது.
அல்லாஹ் தஆலா எங்களை தண்டிக்க மாட்டான். நாங்கள் தானே 5 நேரம் தொழுகிறோம், சுபஹுக்கு பள்ளிக்கு போகிறோம், இடைக்கிற உம்ரா செய்கிறோம், எவ்வளோ லட்சக்கணக்கில் சதக்கா கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் நீ கன்ஃபார்ம் தான் சோழம். அப்படி என்ற எண்ணம் வருவதுதான் பாவம் செய்கிறதை விட பாரதூரமானது. பாவம் செய்வதை விட பாரதூரமானது என்ன தெரியுமா? அந்த தற்பெருமை, பெருமை, எங்களை விட்டால் யார் இருக்கிறார்கள், நாங்கள் தான் எல்லோரையும் விட சிறந்தவர்கள் என்ற அந்த பெருமை, தற்பெருமை, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய தண்டனையில் உள்ள அச்சம் தீர்ந்திருத்தல், அல்லாஹ் தண்டனையை பயப்படாமல் இருக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதே, அதுதான் மிக பாரதூரமானது. அதற்கு ஆப்போசிட் என்ன? அதற்கு எதிர்மறை என்ன? பணிவு. இப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயம். எங்களை நன்மைகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கி எறிந்து விடுவானோ, இவ்வளவு நன்மை செய்தும் அதை அல்லாஹ் தஆலா அவருக்கு கபூல் செய்யப்படாமல் சென்றிருக்குமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறதே, அந்த அச்சம் எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் தொடர்ந்தும் நேர்வழியிலே நாங்கள் பயணிக்க முடியும். ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் சிக்காமல் இருப்போம். அப்படி இல்லாவிட்டால், அந்த எண்ணம் வந்து விட்டால் என்று சொன்னால், அது எங்களை மிக பாரதூரமான ஒரு இடத்துக்கு சென்று விடும். ஷைத்தான் அப்படித்தான் வழிகட்டு போனான். அவன் பெரிய ஒரு அல்லாஹ்விடத்தே மிக நெருக்கமான ஒரு இடத்திலே தான் இப்லீஸ் இருந்தான். ஏன் அவன் தூக்கி எறியப்பட்டான்? இந்த பெருமை. அவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தும் கூட அவனுடைய அந்த நெருக்கம் எந்த பயனையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நானும் நீங்களும் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு நபி, சுவனத்திலே வாழ்ந்தவர். அவர் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு மாட்டிக்கொண்டார் என்று சொன்னால், நானும் நீங்களும் மாட்டிக்கொள்வதிலே எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. எனவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே பாவங்கள் ஏற்பட்டு விட்டால் உடனே நாங்கள் சடைவடைந்து விடக்கூடாது. நான் தானே எப்பொழுதும் பாவம் செய்கிறேன், எனவே இதுக்கு பிறகு நான் திருந்த முடியாது என்று ஷைத்தான் அப்படியும் பயமுறுத்தாட்டுவான். அப்படியும் நாங்கள் பயந்து விடக்கூடாது. எவ்வளவுதான் நாங்கள் பாவம் செய்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவம் செய்கிறோமே அங்கால ஒரு பக்கத்தால், அது பிரச்சனை இல்லை. பாவம் செய்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நன்மையான காரியங்களை விடக்கூடாது. ஷைத்தான் அப்படி தான் வருவான். நீ இவ்வளோ பாவம் செய்கிற, நீ தொழுது என்ன புண்ணியம், நீ உம்ராக்க போய்த்து என்ன புண்ணியம், இவ்வளோ பாவம் செஞ்சிக்காய் அப்படின்ட்டு ஷைத்தான் பயமுறுத்தாட்டுவான். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் 1,00,000 முறை பாவம் செய்து விட்டு பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன். ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகனே, நீ இந்த பூமி நிறைய பாவங்களை செய்துவிட்டு வந்தாலும் கூட இணை வைக்காமல் வந்தால் நான் இந்த பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு வந்து உன்னை மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து விலக்கல்களை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். அதே நேரத்திலே அதோடு மாத்திரம் சுருக்கி கொள்ளாமல் நஃபிலான காரியங்களையும் நாங்கள் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யக்கூடிய அந்த குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும். எனவே நாங்கள் எப்பொழுதும் அஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்ச வேண்டும். பாவிகள் எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். பாவிகள் அவர்கள் அஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? அவர்கள் பாவம் செய்கிறார்கள், எனவே நாம் பாவம் செய்துவிட்டேன், தௌபா செய்ய வேண்டும் என்று ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் பாவங்கள் குறைவாக செய்து நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் அடுத்த பக்கத்தால் வருவான். நான் சொன்னது போல பெருமையை உண்டாக்குவான், தற்பெருமையை உண்டாக்குவான், அல்லாஹ்வினுடைய தண்டனையிலே பயத்தை இல்லாமலாக்குவான். இவற்றிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் மிக கவனமாக இருந்து தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளையும் ஆக்கியல்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.